இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும், திருச்சபை கமிட்டிக்கும், திருச்சபையின் அங்கத்தினர்களாகிய உங்களுக்கும், விசுவாச பெருமக்களுக்கும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஐயா அவர்கள் ஏரோதின் பரிகாசம் என்ற தலைப்பிலே பேசும்படியாக கூறினார். ஏரோதின் பரிகாசம் நம்ம சாதாரண வேதத்துல அதெல்லாம் அப்படியே எடுத்து திருப்பிட்டு போறது. ஆனால் அதிலே ஒரு கருத்து இருக்கின்றதா, அந்த கருத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று சில வாரங்களாக தியானித்த பொழுது ஆண்டவர் அதற்குள்ளாக அநேக காரியங்களை குறித்து பேசினார். இந்த நாளிலே நாம் நற்செய்தி பகுதியாக அதை நாம் வாசித்தோம். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் படித்தோம், கேட்டோம். ஆனால் திரும்ப நேரத்தின் அருமையை கருதி அதெல்லாம் விட்டு நேராக செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம் என வாஞ்சிக்கின்றேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கின்ற இருக்கின்ற இந்த வார்த்தைகளை அடியனை மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி. உம்முடைய வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென். வேதத்திலே அநேக கதாபாத்திரங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஏரோது என்பது இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக எடுத்துக்கொண்டேன். நாம் பார்ப்போம் என்றால் மற்ற நாள்ல இப்படிப்பட்ட தியான பகுதிகளை நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் தியானிக்க முடியாது. வேதத்துல உள்ள சரித்திரங்களை எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இந்த நாளிலே இது நல்ல ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக கருதி நான் சரித்திரத்தின் மூலமாக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஆண்டவர் சொல்கின்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கின்றார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய நம்மை சந்தித்திருக்கிற அருணோதயத்தை பார்த்து பரிகசித்த ஏரோதை குறித்து நாம் சரித்திரத்தின் மூலமாக பார்ப்போம். இதனை நான் ஒரு பைபிள் ஸ்டடி போல உங்கள் மத்தியிலே கலந்து உரையாட ஆசை கொள்கின்றேன். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தானியேல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவர் ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எந்த காலங்களில் எந்த அரசாட்சி நடைபெற வேண்டும் என்று. தன்னுடைய சொந்த குமாரனை பாவத்திலிருந்து வாழும் மக்களை மீட்கும் பொருட்டாக எந்த காலங்களில் அனுப்ப வேண்டும் என தீர்க்க தரிசனமாக சொல்லியுள்ளார். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31 முதல் 43 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்வோமானால், தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 முதல் 43 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டால், இங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கின்றார்.
ஒரு கனவு காண்கின்றார். அதற்கான விளக்கத்தையும் ஆண்டவர் தானியேலின் மூலமாக சொல்கின்றார். அதிலே பார்த்தோம் என்றால் தலையை குறித்து சொல்கின்றார். அந்த தலை பாபிலோனிய பேரரசு. மார்பும் புயங்களையும் பற்றி கூறுகின்றார். அது மேதியா பெர்சியா அரசு. வயிறும் தொடைகளையும் பற்றி கூறுகின்றார். வயிறும் தொடைகளையும் அது மகா அலெக்சாண்டரால் நிறுவப்பட்ட கிரேக்க பேரரசு. கால்களை பற்றி கூறுகின்றார். அது ரோம பேரரசு. கால்கள் ரோம பேரரசு. பாதங்களை பற்றி கூறுகின்றார். ரோம பேரரசின் பிரிவுகள். இவை ஒவ்வொன்றும் அதற்கு கூறப்பட்டுள்ள பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பும் களிமண்ணும் என்ற பொருளுக்கேற்ற மதிப்பும் வலிமையும் கொண்டவை. உலகில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசுகளை நீக்கி புதிய அரசுகளை தமது திட்டத்தை தேவனே நிறைவேற்றுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். இது அதற்கு ஒரு சரியான ஆண்டவர் நமக்கு முன்னறிவித்துள்ள ஒரு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோம சாம்ராஜ்யம் நடைபெறும் போது தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப சித்தம் கொள்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது ரோம சாம்ராஜ்யம் நடைபெற வேண்டும். இதுதான் தேவ திட்டம். அது அடுத்தது இது எந்த காலகட்டத்தில் நடைபெற வேண்டும் என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரை. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். இதை எடுத்துக்கொண்டால் இதில் ஒரு வாரம் என்பது 7 ஆண்டுகளை குறிக்கின்றது. நீங்கள் எப்படி இது 7 ஆண்டு என்று கேட்கலாம். வேதத்தில் 7 என்ற எண் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. 7 என்ற எண் கடவுளினுடைய பரிபூரணத்தையும் அவருடைய இறையாண்மையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் குறிக்கின்றது. கடவுள் பூமியை படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இதிலே பாருங்கள், 70 வாரங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 70 × 7 70 × 7 490 வருடங்கள். 70 × 7 490 ஆண்டுகள் எருசலேமின் மதில்களை கட்டுவதற்கு நெகேமியாவிற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது இந்த கணிப்பு தொடங்கியது என்று வேத வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே இது கூறப்பட்டுள்ளது. கட்டளைகள் அளிக்கப்பட்ட சில காலத்திற்குள் எருசலேமின் மதில் கட்டப்பட்டது. ஆனால் எருசலேமின் பிற பகுதிகள் கட்டி முடிக்கப்படுவதற்கு சுமார் 49 ஆண்டுகள் ஆனது. அதாவது இதன் கணக்கின்படி 7 வாரங்கள் ஆனது. அதன் பின்னர் சுமார் 434 ஆண்டுகள், அதாவது 62 வாரங்கள், பல சோதனைகள், போராட்டங்கள் போன்றவை தொடர்ந்து நடைபெற்றது. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உரிய காலங்கள் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அது பெரிய ஒரு கொடுமையின் காலங்களாக கருதப்படுகின்றது. தீர்க்கதரிசிகள் இல்லை, ஆண்டவரை பற்றிய பயம் இல்லை. அது ஒரு இருண்ட காலமாக கருதப்படுகின்றது. பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஊடையில ஒரு வெற்று காகிதம் வேதாகமத்திலே, பழைய வேதாகமத்திலாம் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு வெற்றிடமாகவே காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். இந்த 7+62 ஆக 69 வாரங்கள், அதாவது 483 ஆண்டு முடிவுற்ற போது மேசியா சிலுவையிலே சங்கரிக்கப்படுவார் என்று வேதாகமத்திலே பார்த்த இந்த தானியேலிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 480 ஆண்டுகள் முடிவுற்ற போது மேசியா சங்கரிக்கப்படுவார், அதாவது சிலுவையிலே அறையப்படுவார். இந்த சரித்திரத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மேசியா என்ற எபிரேய சொல்லிற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். கிரேக்க மொழியில் இது கிறிஸ்டோஸ் என்ற சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. இதை கிறிஸ்து என்று தமிழில் நாம் கூறுகின்றோம். ஆக ஆண்டவர் தன் சொந்த குமாரனை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களை தேர்ந்தெடுத்துள்ளார். இதை ஒரு பகுதியாக நாம் வைத்துக் கொள்வோம். அடுத்து இந்த காலகட்டத்தில் ஏரோதின் ஆட்சி நடைபெற வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஏரோதினுடைய ஆட்சி நடைபெற வேண்டும். யார் இந்த ஏரோது? இதற்கான சரித்திரத்தையும் வேதத்திலிருந்து நாம் தெளிவாக பார்த்துக் கொள்வோம்.
தீர்க்க தரிசனங்களின்படி இவன் ஆண்டவரை எப்படி பரிகாசித்தான் என்பதையும் நாம் பார்ப்போம். ஆபிரகாமினுடைய மகன் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக். ஈசாக்கு உடைய மகன் யாக்கோபு, ஏசா. மூத்தவன் இரட்டை குழந்தைகள் 2 பேரு. அதுல மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. இது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டால், ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். 30வது வசனம், அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் உண்டாயிற்று. என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. 31வது வசனம், அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். நான் கூழ் உனக்கு கொடுக்க வேண்டியம் என்றால் நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். 32வது வசனம், அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்குன்னு அற்பமா பேசுறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த மகிமையான உன்னதமான அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணுவதை நாம் அந்த 32வது வசனத்திலே பார்க்கிறோம். ஏசா ஒருவேளை உணவிற்காக, உலகத்தின் காரியத்திற்காக, அழிந்து போகிற பொருளுக்காக ஆண்டவர் அருளிய உன்னதமான சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகின்றான். இதனால் ஆண்டவர் ஏசாவை வெறுக்கின்றார் என பார்க்கின்றோம். அழிந்து போகின்ற பொருளை கொடுத்து விட்டு உன்னதமான சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு பெற்றுக் கொள்கின்றான். அவன் ஞானத்தோடு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொள்கின்றான். உலக காரியத்திற்காக தேவனுடைய சித்தத்தையே அநேகர் விற்கிறவர்கள் உண்டு. அது நம்ம அநேகரை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று. இது நிமித்தமாக ஏசாவின் மீது இருந்த ஆண்டவருடைய கரம் நீங்கியது. ஆண்டவருடைய கரம் ஏசாவை விட்டு நீங்கிறது. ஆண்டவருடைய கரம் நீங்குச்சுன்னா நம்ம அடுத்து யார் போவா? அடுத்து சாத்தான் தான். சாத்தான் சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அதை ஏசாவுக்கு அது இதுல அந்த சமயத்தை பார்த்து அவன் ஏசாவை அதிகாரம் செய்ய ஆரம்பிக்கின்றான். ஏசா தான் ஏதோம் என பார்த்தோம். ஏதோமின் பிள்ளைகள் தான் ஏதோமியர். ஆனால் இவர்கள் யூதர்கள் கிடையாது. ஆபிரகாமினுடைய வழி வந்தவர்கள், ஆனால் யூதர்கள் கிடையாது. காரணம், இவர்கள் தாவீதினுடைய சந்ததியிலே வரவில்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த காரியங்கள் 2 காரியங்களும் தெளிவுபடுத்தி உள்ளேன். இப்படி பார்த்தால் ஏரோதின் சரித்திரம் நம்மளுக்கு யார் ஏரோது என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானானை நோக்கி அழைத்து வருகின்றார். இவ்வாறு கானானை நோக்கி செல்லும் போது ஏதோம் தடையாக இருக்கின்றது. இந்த சேயீர் மலை பகுதியில் உள்ள அந்த ஏதோம் தடையாக இருக்கின்றது. ஆண்டவருடைய உத்தரவுப்படி மோசே ஏதோம் வழியாக செல்ல உத்தரவு கேட்கின்றான் என எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கின்றோம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாக கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இஸ்ரேல் மக்களுக்கு தடைகளை நீக்கி போடும்படியாக ஆண்டவர் தூதனை முன்பாக அனுப்புகின்றார். அவர்களுக்கு யாராவது தடைகளை ஏற்படுத்தினால் அவர்களை சங்காரம் செய்து கடந்து போய் விடுவார்கள். ஆனால் இந்த காரியத்தில் அமைதி காத்து மனமடிவுடன் சுற்றி அவர்கள் கானான் தேசத்திற்கு போவதை பார்க்கின்றோம். இதனால் ஆண்டவர் கடும் கோபம் கொள்கின்றார். இதனால் தான் ஒபேதியாவை கொண்டு ஆண்டவர் இப்படிதான் சொல்றார். ஒரே அதிகாரத்தின் மூலமாக ஒபேதியாவை கொண்டு அவர் ஏதோமியருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகின்றது. ஒபேதியா 10ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், நீ உன் சகோதரனி ஆகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம்
வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய் என்று பார்க்கின்றோம். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய் என்று இதுல அந்த முதல்ல ஒபேதியா முழுவதுமே ஏதோமுக்கு எதிராக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்படும் காரியங்களை ஆண்டவர் நிச்சயம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். அதன் பின்பு நடைபெற்ற போரிலே, அதன் பின்பதாக சில ஆண்டுகள் கழித்து நடைபெற போரிலே ஏதோமியர் துவம்சம் செய்யப்படுகிறார்கள். எல்லாம் பயங்கரமான அடி உழுகுது. எங்க ஓடினாங்க, துண்டை காணான் துணியை காணான்னு ஓடுறாங்களோ அது மாதிரி ஓடி ஒளிஞ்சு கடைசியா மிச்சம் மீதி இருக்கிறவங்க கானான் தேசத்துல அவங்க தஞ்சம் புகுவதை பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் தான் ரோமர்கள் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியாக பிடித்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். யூதேயா தேசத்தினை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு விடுகிறார்கள். இந்த பகுதியை ஆட்சி செய்வதற்கு யூதர்களை வைத்தால் யாராவது இவங்களுடைய இது எப்படின்னா, அந்தந்த பகுதியில யார் யாரு நல்ல கொஞ்சம் இதா இருக்காங்களோ, செல்வாக்கோட இருக்காங்களோ, அவங்கள அந்தந்த பகுதியில ஆட்சியில அமர்த்துறது. இதுதான் ரோமர்களுடைய காரியமாக இருந்தது. ஆக இந்த பகுதிக்கு யாரை தேர்ந்தெடுக்கலான்னு பார்க்கும்போது, யூதர்களை வச்சா நிச்சயமா இவங்க ஒரு மதவாதிகளா இருப்பாங்க, இவங்க நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டார்கள் என்று இவங்க ஒரு தீவிரவாதிகளாக இருப்பார்கள்னு சொல்லி சிறுபான்மையாக உள்ள ஏதோமியர் ஒரு மைனாரிட்டி, சிறுபான்மையர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட அந்திபாஸ் இதை கேள்விப்பட்ட அந்திபாஸ் என்ன சொல்றான்னு, அந்திப்பான்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல, என்ற ஏதோமியன் ரோமாபுரிக்கு போய், நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி செய்கிறோம், ராயனுக்கு செலுத்த வேண்டிய வரியெல்லாம் நாங்க செலுத்துகிறோம், யூதர்களை நாங்க நல்ல முறையில பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த அந்திப்பா பதவியை ரோமர்கிட்ட இருந்து பதவியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பாருங்க, யூதர்களை பிரியப்படுத்துகிற ஒரே காரியம் என்னன்னா தேவாலயம் தான். தேவாலயம் தான் யூதர்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. ஆக எப்படி யாரை எப்படி பிரியப்படுத்தணும் அப்படின்றத நன்றாக இந்த ஏதோமியர் ஆகிய இந்த அந்திபாஸ் தெரிஞ்சு வச்சிருந்தார். அவர் அவருடைய ஆட்சியை கைப்பற்றிட்டு அவர் நடத்தும் போது சில ஆண்டுகள்ல அவர் மரித்து விடுகின்றார். அதன் பிறகு ஹீரோட் அண்டிபாஸ் அதாவது ஏரோது அந்திபாஸ் என்றவர் பதவியில அமர்கிறார். இவர் தான் முக்கியமா இவரை நீங்க கவனிக்கணும். இது பாத்தீங்கன்னா அந்த ஏரோதுன்றது அது ஒரு நம்மளுடைய நாட்டிலே பிரதம மந்திரி, முதல் மந்திரி இப்படியாக இருக்கும் போது இது ஒரு பதவியாக பரம்பரையா அப்படியே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவர்கள் யூதர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக, பிரியப்படுத்தும் விதமாக இவர் தான் அந்த எருசலேம் தேவாலயத்தை புதுப்பித்து 46 ஆண்டுகளாக கட்டுகிறதை பார்க்கின்றோம். அதுதான் யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே இந்த ஏரோடு அந்திப்பா ஆட்சி செய்கின்ற காலகட்டத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். இதுல மத்தேயு 2ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த அவருடைய பிறப்பின் செய்தி, அவர் எகிப்துக்கு போறது எல்லாமே அதை நேரமின்மையை கருது நான் சுருக்கமா சொல்றேன். நீங்க இந்த 2ஆவது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இதை என்ன பண்ணான்னா, அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்ட்டு ஏரோது வருவாங்க. அந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கேன்னு வரும்போது ஏரோது ராஜா அதை கேட்ட போது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என பார்க்கின்றோம். அவனும் ஏரோது ராஜாவும் அவனோட, ஏன்னா என்னடா நம்ம தான் ராஜாவா இருக்கிறோம், நம்மளுக்கு எதிராக யாரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க இதை பார்த்து கலங்கினார்கள் என பார்க்கின்றோம். அதே 2ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் ஏரோது தான் சாஸ்திரிகளா என்னன்னா, இவங்க சொல்லிட்டு நாங்க போயிட்டு திரும்ப வரும்போது உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும், எல்லாமே சண்டே கிளாஸ்ல படிச்ச காரியங்கள் தான் இதெல்லாம், இதை நாங்க திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி வராம வேற பகுதியா போயிடுவாங்க. இதை இவன் கவனிச்சுக்கிட்டே இருந்த ஏரோது என்ன சொல்றான் பாருங்க, தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே
பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் என பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இவன் வந்து பெரிய ஒரு கொலைகாரனா, இவனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது பெரிய ஒரு கொடுமைக்காரனா, சொந்த பிள்ளைகளே கொள்கிறவனாக, ஆக இவனுக்கு வந்து பதவி மட்டும்தான் குறியாக இருந்தவன். யாராவது மீறி பேசினா அவங்களுக்கு வந்து கொலைதான். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கூட கொலை பண்ணவன். இந்த மகா கொடிய ஏரோது வந்து மறித்து விடுகின்றான். இப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அம்மா அப்பா எல்லாம் வந்து குழந்தைய வந்து எகிப்துக்கு இவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எகிப்துக்கு போயிருக்காங்க. இவன் மறித்து விட்டான் என்று கேள்விப்பட்ட, நீங்க நல்லா பார்க்கணும், அந்த ஏரோது யாரு, இந்த அடுத்து ஒரு ஏரோது வர போறாரு. அதனால இதை கவனமா பார்த்துங்க. இந்த ஏரோது வந்து அப்பா ஏரோது இறந்து போயிட்டார். அப்ப வந்து இவங்க என்ன பண்ணாங்க, எகிப்துல இருக்கிறாங்க. எகிப்துல இருந்து குழந்தைய கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கனவுல தோன்றி தூதன் சொன்னது நிமித்தமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள், மரியாளும் யோசேப்பும் குழந்தையை தூக்கிட்டு. மேலும் ஏரோதின் மரணத்திற்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் யூதேயா, சமாரியா, கலிலேயா என்று பிரிக்கப்படுகின்றது. என்னன்னா, மகன்களுக்கு வந்து பதவி, இந்த பகுதிகள் வந்து பிரித்து அவங்களுக்கு அவங்களுடைய அதிகாரத்துக்காக வழங்கப்படுகிறது. யூதேயா, சமாரியா, கலிலேயா, பெரேயா இப்படியாக பிரிக்கப்பட்டு இது வந்து இதை வந்து பயல்க ஆட்சி பண்றாங்க. இதுல ஒரு பகுதியான கலிலேயா, பெரேயா என்ற பகுதிகளை பிலிப்பு 2, பாருங்க, பிலிப்பு 1, பிலிப்பு 2, பேர் என்ன எத்தனையோ பேருங்க இருக்கு வைக்கலாம். ஆனா பிலிப்பு 1, பிலிப்பு 2, அவங்களுக்கு திருப்பி ஏரோதுன்னு அடுத்து வந்துடும் பாருங்க பேரு. என்ற பிலிப்பு 2 என்ற ஏரோது ஆட்சி செய்கின்றான். ஏரோது என்பது பதவியின் பெயராக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். இதுல வந்து இந்த திருமுழுக்கு யோவானை வந்து கொலை செய்தவன் வந்து இந்த காற்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோது தான் கொலை செய்தான். நல்ல நெருங்கிய நண்பர் போல இருந்துட்டு, உங்களுக்கு தெரியும் அந்த கதைகள் வந்து உங்களுக்கு தெரியும். அதுல வந்து திருமுழுக்கு யோவானை கொலை செய்தவன் இந்த ஏரோது தான். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், பிலாத்து ஆண்டவரை கலிலேயன் என்று கேள்விப்பட்டான். விசாரணை நடைபெறுகிறது. பிலாத்துடைய அரண்மனையில விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ வந்து ஒரு வார்த்தை இந்த மக்கள் சொல்லும் போது, இவங்க கலிலேயன் என்ற ஒரே வார்த்தையை பிடிச்சிட்டு, அப்பா நம்ம தப்பிச்சோண்டா, ஆளை விடுறா அப்படின்னு சொல்லி இந்த ஏரோதுக்கு வந்து விசாரணைக்காக, ஏன்னா கலிலேயாவை ஆண்டு கொண்டிருக்கிறது வந்து இந்த ஏரோது தான். கலிலேயாவை ஆண்டு கொண்டிருக்கான். காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது அனுப்புகின்றான். இந்த ஏரோது கிட்ட அனுப்புகின்றான். ஆண்டவர் ஏற்கனவே ஏரோதை பத்தி நன்கு அறிந்திருக்கிறார். ஏரோதை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூட நான் காலையில் ஐயாட்ட சொன்னேன், ஐயா அந்த ஞாயிற்றுக்கிழமை லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள வசனங்கள் தான். இதுதான் அந்த டாபிக் வருது. லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 33இல் ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் வந்து சாத்தானினுடைய நரி தந்திரத்தை அறிந்து, நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுவார். இவன் வந்து இவனுக்குள்ள இருக்கிறது என்ன, சாத்தான் என்னைக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்பான்றானா அன்னைக்கே அவனுக்குள்ள பூந்த சாத்தான வந்து இயேசுவை சிலுவையில அறைய வரைக்கும் அவன் விடமாட்டான். அவனுடைய நோக்கம் வந்து எப்படி நம் சிலுவையில அறைந்தாக வேண்டும் என்றுதான் நோக்கம். அதை அறிந்த ஆண்டவர், நீங்க போய் அந்த நரிக்கு சொல்லுங்க. ஏன்னா நரி தந்திரம், இந்த சாத்தான வந்து நரி தந்திரமாக சொல்றான். காலங்களையும் சமயங்களையும் அறிந்த ஆண்டவருக்கு அவனுக்குள்ள இருக்கும் சாத்தானை பற்றி தெரியாதா என்ன? ஏரோதின் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கண்டு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று அறிந்து சீடர்களிடம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரையுள்ள வசனங்களை சொல்லுவார். ஏரோதின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்றார். ஏரோதின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று. இயேசுவை பார்க்க வந்து ஏரோது வந்து ஆசையா காத்துட்டு இருக்கான். நம்மள்ட்ட விசாரணைக்கு வர போறாரு அப்படின்னு ரொம்ப ஆசையா ஏரோது காத்துக்கிட்டு இருப்பான். அவருக்கு உதவி, ஆனால் வந்து அவனுடைய நோக்கம் வந்து அவருக்கு உதவி செய்வதற்கோ அல்லது அவரை உண்மையில் தவறு செய்தாரா என்று விசாரிப்பதற்காகலாம் கிடையாது. அவன் வந்து அந்த காரியங்கள்லாம் கிடையாது. அவர் வந்து அவர் செய்யற அற்புதங்களை ஒன்றை நாம் பார்க்கலாம். என ஏற்கனவே மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இந்த மனிதனே உண்மையில் யோவான் ஸ்நானகன் என்று இவர் நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஏரோது வந்து நாம வந்து இந்த மனிதன் தான், ஏற்கனவே கொலை பண்ண இந்த மனிதன் தான்
யோவான் ஸ்நானகன் தான் இயேசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவன். மரணத்திலிருந்து அவன் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும், அதனால்தான் அவனால் இத்தகைய அற்புதங்களை செய்ய முடிகிறது என்று கூறியவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் முன்னால் எந்த அற்புதமும் செய்யவில்லை. சொல்ல போனால் ஏரோது கேட்ட எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இது நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் அமைதியாக இருக்கின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. பாத்தீங்கன்னா சவுலை ஆண்டவர் மிகவும் நேசித்தார் சவுலை. ஆனால் அவன் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றவுடனே அவனோடு பேசுவதை நிறுத்தி விட்டார். ஒருவேளை இந்த மாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை, ஆண்டவருக்கு இழிவான காரியங்களை, நாம் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு விரோதமான காரியங்களை ஒருவேளை செய்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை நிறுத்தி விடுவார். இது ஒரு எச்சரிப்பின் அடையாளம். அதைத்தான் ஏரோது கேட்ட எந்த கேள்விக்கும் ஆண்டவர் பதில் சொல்லவே இல்லை. பாத்தீங்கன்னா அந்த சவுலை ஆண்டவர் பேச்ச நிறுத்தின அவன் ரொம்ப அல்லவலப்படுவான். கடைசியில எங்க ஓடுவான்? குறி கேட்கிறவள்கிட்ட அவன் ஓடுவான். யாருமே பேசல, ஆண்டவர் பேசலையே, பேச்ச நிறுத்திட்டாரேன்னு சொல்லி. ஆக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இப்போது ஏரோதிற்கு ஒரே ஏமாற்றமாக இருக்கிறது. எனவே அவனும் அவனது படை வீரர்களும் இயேசுவை அவமதிக்கின்றனர், நிந்திக்கின்றனர். ஏசாயா 53 அதிகாரம் 3வது வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் என பார்க்கின்றோம். இது ஏசாயா 53:3. இந்த நாட்களிலும் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்களும் புறக்கணிக்கிறவர்களும் மற்றும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் உண்டு. ஆனால் நாமோ அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியமாக நாம் இந்த மாலை வேளையிலே அவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 22:6 ஆண்டவர் சொல்கின்றார் பாருங்கள், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல என்று தன்னை தரை மட்டும் தாழ்த்துகின்ற ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, சங்கீதம் 22:6 நானோ ஒரு புழு என்று தன்னை அந்த அதிகாரம் முழுவதும் படித்தால் அந்த வேதனையோடு கூறப்படுகின்ற அதிகாரமா இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை என்னை மிகவும் நெகிழச் செய்தது பிரியமானவர்களே. நானோ ஜீவ அப்பம், நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறியவர் தன்னை ஒரு புழு என்று கூறுகின்றார். கிறிஸ்து தேவனாயிருக்கிறது போல மனிதராகவும் இருந்தார். சிலுவையில் நம்முடைய பிரதிநிதியாக மனிதனாக தன்னை புழு என்று கூறினார். கிறிஸ்து ஒரு புழு என்றால் நாம் யார்? சற்று நினைச்சு பாருங்க. அவரே புழுனா நம்ம யாரு? ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய பெருமைக்கு இது ஒரு சவாலாக அமைகின்றது. லூக்கா நற்செய்தி நூல் 23 அதிகாரம் 11 வசனத்துல இப்பொழுது நாம் ஏரோதனுடைய பரிகாசத்தை கிட்ட வந்துட்டோம். இப்பொழுது நீங்க சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரோம சாம்ராஜ்யம் நடைபெற வேண்டும். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து எப்படி வருகின்றார், எந்த வருடத்துல வருகிறான்னு தெளிவா சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து ஏதோமியர், ஏரோது யாரு என்பதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் பசுமை மரத்திலே அடிக்கப்பட்ட ஆணியை போல உங்களுடைய மனதிலே பதிந்து இருக்கும் என நான் நினைக்கின்றேன், விசுவாசிக்கின்றேன். பாருங்க, 23:11 ஏரோது தன் போர் சேவர்களோடு கூட அவரை நிந்தித்து பரிகாசம் பண்ணி, பாத்தீங்களா, நிந்தித்து பரிகாசம் பண்ணி. வேதத்திலே பரிகாசத்தை குறித்து அநேக இடங்களிலே சொல்லப்பட்டுள்ளாலும் நான் பரிகாசத்தை கொடுத்து எடுத்து பார்க்கும் போது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருந்தது. நேரத்தை கருதி சங்கீதம் 1:1 உள்ள ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சங்கீதம் 1:1 ஒரு பகுதி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பிறர் மீது மரியாதை இல்லாதவர்கள், எதிரில் உள்ளவர்களின் பலவீனத்தின் அடிப்படையில் பரிகாசம் செய்கின்றவர்கள்,
தனக்கு ஒரு கூட்டம் இருந்தால் ஏரோதை போல பொழுதுபோக்காக பரிகாசம் செய்கின்றவர்கள். இதைத்தான் ஏரோதும் அவனுடைய சோல்ஜர்ஸ்களோட ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு தன்னுடைய ராஜான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் சொல்றதுக்கெல்லாம் இவங்க ஆமா போட்டு தானே ஆகணும், அது போல ஆண்டவரை பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். பாத்தீங்கன்னா டிஎல் மூடி என்று ஒரு பிரசங்கியார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டிஎல் மூடி என்ற ஒரு அருமையான ஒரு பிரசங்கியார். அவர் பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கும் போது பிடிக்காதவர்கள் சிலர் அமர்ந்திருப்பார்கள்ல, சாத்தானுடைய ஒரு கூட்டமும் அந்த கூட்டத்துல இருக்கதான் செய்யும். அவர் என்ன இது பண்றாரு, ஒரு பேப்பர்ல துண்டு தாள்ல எழுதி எப்படியாவது இவரை அசிங்கப்படுத்த வேண்டும், எப்படியாவது இவரை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஃபூல் அப்படின்னு எழுதி அந்த சீட்டை கொடுத்து விடுறாரு. அநேகர் ஜெப குறிப்புக்காக கொடுப்பாங்க, மற்ற காரியங்களுக்காக கொடுப்பாங்க. அதை அவர் ஆர்வமாக அவர் வாங்கி பார்க்கிறார். டிஎல் மூடி வாங்கி பார்க்கிறார். அதுல ஃபூல் என்று எழுதப்பட்டிருக்கு. ஃபூல்னா முட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தோம்னா அவர் ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லிட்டார். பார்த்துட்டு ஏதோ ஒரு சகோதரன் தன்னுடைய காரியங்கள்லாம் எழுதாம கடைசியில தன்னுடைய கையெழுத்தை மட்டும் போட்டு அனுப்பி விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டிஎல் மூடி அவர் அவருக்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமாக இப்படி சொல்லிட்டார். பாருங்கள் எவ்வளவு நாசுக்காக. ஆக கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்ம நாசுக்காக பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக டிஎல் மூடி அதை அருமையாக சொல்லி அனுப்பிவிட்டார். எதை விதைக்கிறார்களோ அதைத்தான் அறுப்பார்கள். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இங்கே ஆண்டவர் ஏரோதால் பரிகாசம் பண்ணப்படுவதை பார்க்கின்றோம். பரிகாசம் என்பதுக்கு எப்படி எப்படின்ற பொருள் இருக்குன்னு பார்ப்போம். பரிகாசம் சிரித்து கொண்டே கிண்டல் செய்தல். இது பொதுவாக ஒரு நபரை கேலியாக்கும் ஒரு செயல். ஏளனம் செய்தல், இது ஒரு நபரை அவமதிக்கும் அல்லது இகழ்ந்து பார்க்கும் ஒரு செயல். கேலி கிண்டல், ஒருவரை கேலியாக்கி அல்லது கிண்டல் அடிக்கும் ஒரு செயல். எகத்தாளம் சொல்லுவாங்க, எகத்தாளம் பண்றாங்கன்ட்டு நிந்தனை பண்றது, ஒருவரின் செயல்களையோ அல்லது குணங்களையோ மோசமாக பேசுவது. அடுத்து பாத்தீங்கன்னா மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிளாத்திவின் இடத்திற்கு அனுப்பினான் என பார்க்கின்றோம். மினுக்கான வஸ்திரம் பாருங்க, ஆண்டவரை என்னென்னமோ நிந்தித்து கேலி கிண்டல் எல்லாம் பேசி கடைசி அதெல்லாம் ஏரோது மறந்து விட்டு கடைசியில் அவருக்கு என்ன பண்றான், ஒரு மினுக்கான ஒரு வஸ்திரத்தை உடுத்துகிறதை பார்க்கின்றோம். இதை என்னடா இது மினுக்கான வஸ்திரம் என்று கொஞ்சம் அதை தியானித்துக்கிட்டே இருக்கும்போது ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் போது அதுல ஸ்பிளெண்டட் க்ளோத்திங் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான உடை, அற்புதமான உடை. அப்ப ஏறக்குறைய ராஜ வஸ்திரம் போன்ற ஒரு உடையை பாருங்க. சிலுவையில பரிகாச சின்னமாம் சிலுவை, ஆண்டவருடைய சின்னம் பரிகாச சின்னமா இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு அந்த தீர்ப்பிலையும் ஏரோதனுடைய ஜட்ஜ்மெண்ட்லையும் அவன் பார்த்தா ஒன்னும் முடியல. கடைசியில அவரை பரிகசிக்கும் விதமாக அவருக்கு ஒரு மினுக்கான ஒரு வஸ்திரத்தை அவன் அதை தெரிந்தோ தெரியாமலோ அதை அணிவித்து அனுப்புகின்றான். ஆனால் அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன என்று பார்ப்போம். நேரம் கடந்து சொல்கிற சுருக்கமாக நான் முடித்து விடுகின்றேன். அவனுக்கு கிடைத்த பரிசு, ஆண்டவரை பரிகாச சின்னமாம் சிலுவைக்கு அனுப்புனா, அவன் மினுக்கான வஸ்திரத்தை பரிகாசம் பண்ணி உடுத்தினான். ஆனா அவனோ அவ்வளவு அயோக்கியம், அவ்வளவு மோசமான, அவனுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையானது. அவ்வளவு செயல்களை செய்தவன் ராஜாதி ராஜா, நியாயாதிபதி அவரை இப்படியாக அவன் பரிகாசம் பண்ணி அனுப்புகிறதை பார்க்கின்றோம். ஆனால் அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன என்று பார்த்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். 23வது வசனத்திலே, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த அனைத்து காரியங்களுக்கும் இந்த தபசு நாட்களில் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக தன்னைத்தானே சிலுவையில்
நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டெடுத்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். இதிலே நாம் ஏரோதுக்கு விரோதமானவர்களாகவும் ஆண்டவருக்கு நெருங்கியவர்களாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை, உன்னதமான அவர் நமக்கு அருளிய வார்த்தைகளை நேசிக்கின்றவர்களாகவும் நாம் இருப்போம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மற்றும் கூறி நான் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.